ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்துட்டுங்க நம்ம கழுகுமலை போயிட்டுருக்குங்க, கோயில்பட்டி பக்கத்தில். குஜராத்லேருந்துங்க லோடு ஏற்றிட்டு வந்துட்டு சென்னையில் வந்து அன்லோடு பண்ணிவிட்டு மறுபடியும் சென்னையிலிருந்துங்க தூத்துக்குடிக்கு லோடு ஏற்றிட்டு வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்ரு ஏற்றிட்டு வந்துட்டு அன்லோடு பண்ணிவிட்டுங்க. இப்போ வந்து நம்ம கோயில்பட்டி போயிட்டுருக்கோம். புது பஸ் ஸ்டாண்டு வர சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம வந்துங்க சென்னையிலேருந்து தூத்துக்குடி ஏற்றிட்டு வந்தோம்லங்க, அது வந்து வ்ளாக் நம்மளால் எடுக்க முடியலங்க. ஏன்னா அங்கே லோடு ஏற்றிட்டுங்க கிட்டத்தட்ட எப்பயுமே ஒரு 5-6 வண்டி கிளம்பிடுங்க. இங்கே வந்து டர்னு பிரகாரம் தான் இறக்குவாங்க. அதனால் சரி நம்ம டிரைவிங்கில் மட்டுமே தாங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சிங்கம் படம் மாதிரி நல்லா சருன்னு 600 கிலோமீட்டர் வந்துட்டுங்க. டீசல் மட்டும் போய் பாண்டிச்சேரியில் அடிச்சுட்டு ஓட்டிட்டு வந்து இறக்கியாச்சுங்க. நைட்டை வந்து இறக்கிட்டோம். இப்போ என்னலோட ஏற்ற போகிறோம்னா தீப்பெட்டிங்க. இது வரைக்கும் நம்ம ஏற்றுனதே கிடையாதுங்க. ஏங்கப்பா தீப்பெட்டி நீங்கள் ஓட்டிருக்கீங்களா? தீப்பெட்டி ஏற்றுனது எதுக்கு ஏற்றுனதே இல்லையா? ஏற்றுனது இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கும்? இதுதான் ஃபஸ்ட் டைம் தான். இது நம்ம ஓப்பன் வண்டியில் வந்துட்டுங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சைடில் வச்சு கோபுரம் மாதிரி இருக்கும் வண்டி பார்க்க. அந்த மாதிரி தாங்க தீப்பெட்டி ஏற்றிட்டு போவாங்க. இப்போ நமக்கும் அது ஃபஸ்ட் டைமுங்க தீப்பெட்டி ஏற்றுறது. எந்த ஊருக்குன்னு பார்த்தா அதுவும் போகாத ஊர் தாங்க. நாம் போயிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் அந்த ஊர் வந்து நான் உங்களுக்கு வ்ளாகில் காமிச்சிருக்க மாட்டேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கருங்க, ரைப்பூருக்கு. மொத்தம் 2 டெலிவரிங்க. போனோம்னா கழுகுமலையில் ஏற்றிட்டு கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்கிட்ட வந்து சிவகாசிலேருந்து லோடு பண்ண வந்துடுவாங்கங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம போயிட்டு கழுகுமலையில் ஒரு இடத்துல ஏற்றிட்டு மறுபடியும் நேராக போய் சிவகாசியில் ஏற்றுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டுங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டேரிங் வீல் சொன்னோம்லங்க, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாங்க. ஸ்டேரிங் வீலை எட்டயபுரம் வந்தாச்சுங்க. நம்ம பார்த்துருப்போங்க, மகாகவி பாரதியாரோட வீடு வந்து இங்கே தான் இருக்குது. அதை நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைடு வரும்போது நான் உங்களுக்கு வ்ளாகில் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து ஓப்பனில் இல்லைங்க. ஓப்பனில் இல்லைன்னா இப்போ டைமிங் வந்து இப்போ மணி கிட்டத்தட்ட இன்னும் 8 கூட ஆகலைங்க. அதனால் இப்போ வந்து கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சீராபுரம் இருக்குல்லங்க, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதை வந்து உமரு புலவர் அவர் தாங்க எழுதினார். உமரு புலவருங்க. அவர் வந்து அவரோட சமாதி இங்கே தாங்க இருக்குது. அடுத்தது எட்டயபுரம் நிறைய ஃபேமஸுங்க. இங்கே வந்து ஒரு அரண்மனை ஒன்று இருக்குங்க. அப்புறம் ஆட்டு சந்தை ஃபேமஸுங்க. இங்கே போகிற வழியில் பார்ப்போம், ஆட்டு சந்தை இன்னைக்கு ஓப்பனில் இருக்குன்னு போட்டிருந்துச்சு. இந்த அண்ணன் ஒருத்தர் ஆடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. இங்கே தாங்க லெஃப்டில் ஆட்டு சந்தை ஃபேமஸ்ன்பாங்க. ஆமாம், நீ சந்தை நினைக்கிறேன். அதுதான் ஆடு வந்தது இல்லை. இதான் அங்கே அண்ணங்க 2 பேர் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க கையில் தான். என்ன ஆடு? கொடி ஆடா என்னமோ சொல்லுவாங்க பேர். எந்த ஆடாக இருந்தால் எனக்கு இப்போ சாப்பிட்டோம்னா கறி உள்ளே போகுது, அவ்வளோதான். நீ சந்தை இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமையா? சனி. எல்லாம் ஆடுதான். வரும்போது கூட பார்த்தோம்லாம் எல்லாம் ஆட்டோவில் ஏற்றி வந்துருந்தாங்க. இருக்குது பேர் உள்ள பேர். அந்த கால் மட்டும்தான் இப்போ வளர்த்தி காது வலது கால் இதெல்லாம். ஆமாம், நான் அண்ணன் ரிவர்ஸில் போயிட்டுருக்காரு. எட்டயபுரம் இப்படி கோயில்பட்டி வெளியே வந்தால் இப்படி தான். இது ஒரே ரூட்டு தான். அங்கே போய் எட்டயபுரம் ஒரே ரூட்டு தான், அந்த வேற ரூட்டே கிடையாதுங்க. பெரிய சந்தையாட்டு இருக்குதுங்கப்பா. சந்தை பெரிய சந்தை தான். இந்த பக்கம் தான் மெயின் கேட்டாட்டு இருக்குது. இந்த பக்கம் தான் மெயின் கேட்டாட்டு இருக்குதா? ஐயோ அப்பா, உள்ள அது இந்த ரம்ஜான் பண்டிகைல வருது இல்லை, கடை வெட்டுறாங்கல்ல, அப்பெல்லாம் எட்டயபுரத்தில் நியூஸ்லேயே போடுவாங்களே, அதிகமாக அதான். பாய். கோயில்பட்டி வந்தாச்சுங்க. இப்போ வந்து கோயில்பட்டிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் சர்வீஸ் நின்றுருக்கோம். லோன் அண்ணங்க வந்துட்டுங்க. சிவாசிலேருந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வந்துடும்னு சொன்னாங்க. இப்போ தான் ஃபோன் பண்ணோம். இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ புதுசாக அவுட்ரு வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கோயில்பட்டிலேருந்து கடலை மிட்டாய் தாங்க ஃபேமஸ்ஸு. அங்கே கோயில்பட்டி ஊருக்குள்ளேயும் சரி, இங்கே அவுட்லேயும் சரிங்க, எங்கே பார்த்தாலும் கடலை மிட்டாய் கடையாக தான் இருக்குது. போயிட்டுங்க ஃபஸ்ட்டு கழுகுமலையில் ஏற்றலாம் வாங்க.
எல்லாம் முன்னாடி வச்சுங்க. தலை சீட்டு கீழே அழுத்திடுங்க. அப்படியே மேலே தூக்குற மாதிரி இருக்கு. வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்களா? நான் போடலண்ணா. போடலண்ணா. நான் போடல. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். அழுத்தி விடுங்க. ரைட் வாங்க. பாய்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நேராக இப்போ கழுகுமலை போக போகிறோம். ஃபஸ்ட்டு லோடு ஏற்றிருக்காங்க. கழுகுமலை வந்தாச்சுங்க. நமக்கு வந்துட்டு இனிமேட்டு தான் ஸ்லிப் அமுச்சிட்டு வாங்குங்க. இந்த கழுகுமலையில் வந்துட்டு எந்தெந்த ஃபேக்ட்ரியில் போய் நம்ம ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போங்க. டைம் இருந்தால் அந்த கழுகுமலை கோயில்கிட்ட மட்டும் போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு வருவோம். அந்த பக்கம் ஒரு மலை இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், சின்னதாக ஒரு கரடு ஒன்று இருக்குது. சுற்றி அப்படியே குளம் மாதிரி இருக்குங்க. லோடு ஏற்றுற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே ஏற்றுற பண்டில் வந்துட்டு ஒரு 100 பண்டில் வரணுங்க. அதை வந்து எடுக்க போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தாங்க வண்டி வந்து நம்ம ரிவேர்ஸ் விட்டு ஏற்றணும். வெயிட் வந்து 17 டன் கேரண்டி சொல்லியிருக்காங்க. ஏற்றுனதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபுல்லாக மாறிப்போங்க. வண்டி வந்துட்டுங்க. ஏற்றுற ஸ்பாட்டுக்கு அப்படியே ரிவேர்ஸ் விடலாம். பரவாயில்லைங்க, ஸ்பேஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. திருப்பிக்கலாம் இந்த இடத்துல. நான் லோடுமேன்கிட்ட கேட்டேங்க. நான் அந்த மாதிரி கோயில்கிட்ட மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அங்கே வந்து டைம் இருக்காதுப்பா, வந்து ஏற்றிட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி 6 மணிக்குள்ளே வந்து நம்ம ஏற்றி முடிக்கலைன்னா பில்லு கிடைக்காது அப்படின்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ட்ரோன் மூலிமா பார்க்கலாம் அப்படின்ட்டு பறக்க விட்டாச்சுங்க. இந்த கோயில் வந்துங்க, நம்ம மகாராஷ்டிராவில் வந்து எல்லோரா கேவ்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம்லாங்க. அதே மாதிரி இது வந்து சவுத் இந்தியன் எல்லோரான்னு சொல்லுவாங்களாமாங்க இந்த கோயில் வந்துட்டு. இதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குங்க. அது வந்து என்னென்னா, ஒரு அப்பா மகன் 2 பேர் இருக்காங்க. அதில் அப்பாவுமே ஒரு நல்லா சிலை செதுக்குவாருங்க. பையனும் அதே மாதிரி தான் நல்லா சிலை செதுக்குவார். அப்படி அப்பா வந்து கோயில் மேலே செதுக்கிட்டு இருக்காரு, பையன் வந்து கீழே ஒரு கோயில் செதுக்கிட்டு இருக்காருங்க. அப்படிங்கும்போது 2 பேர்த்துக்கும், அதாவது அப்பா வந்து பொறாமைப்பட்டு அந்த மகனை கொன்றுவாருங்க. கொன்னதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து வேலை அப்படியே கை விட்டுருவாங்களாமாங்க. கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு மேலே அதோட ஹிஸ்ட்ரி இருக்குங்க, அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் ஒவ்வொன்றா அந்த ஊருக்கு போகும்போது படிக்கும்போது தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சின்ன கரெக்ட் இருக்குல்லங்க, இங்கே தான் நம்ம லாரி நிறுத்தியிருந்தோம். கழுகுமலை ஊர் பாருங்கள், நல்லா சின்னதாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அவங்க பேர் டக்குன்னு வாய்க்குள்ள நுழையாது. காளியப்பா மாரியப்பங்க கரிசாமி அது இதுன்னு வராது. இதில் வேறு கிடையாது. போகணும். இது ஒன்று தூக்கி போடணும். மேலே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. நம்ம மற்ற வரைக்கும் கோயிலை பண்ணீங்க. மீதி எந்த வயலும் போதாது. எந்த வரையா வர சரி, தூக்கி மேலே போடுங்க. போயிட்டு பாருங்க. இங்கிட்டு போகும். எப்படி மேலே தூக்கி போகிறோம். முன்னாடி விடுங்கம்மா. மேலே ஏறிடுச்சா? பார்த்து போட்டேன். இதில் எவ்வளோ தரலாம்? ஏழு ரோட்டில் திரும்ப கம்மிங்க. மேலே ஒயர் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு நம்ம ஓப்பன் வண்டியாக இருந்தால் போயிடலாம். நம்ம கண்டெய்னருங்கிறதுனால வந்துட்டுங்க அந்த ஆசிட் வச்சுருக்கலாங்க, அதில் அப்படியே பட்டு மெதுவாக போயிடும். இதே நம்ம இந்த லைன் ஒயராக இருந்தால், கரண்ட் ஒயர் இருக்கலாங்க, அதாக இருந்தால் வண்டி உள்ளே விடமாட்டோம். இது வந்து கேபிள் ஒயருங்க, அதனால தான் நம்ம அண்ணன் அப்படியே கையில் தூக்கி பிடிச்சாரு. இந்த மாதிரி தாங்க போய் ஆகணும். நம்ம வண்டின்ட்டு இல்லை, இந்த மாதிரி நம்ம லோடு வந்து சுற்றி ஏற்றணும்னாவே இந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்துங்க நம்ம 2வது இடத்துல ஏற்ற போயிட்டுருக்கோம். அப்படியே ஒத்தையடி பாதை மாதிரி போயிட்டுருக்குங்க ஊருக்குள்ளே. ஏற்றி முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம நேராக எங்கே போக போகிறோம்னா சிவகாசி போக போகிறோங்க. கழுகுமலையிலிருந்து சிவகாசிக்கு ரூட் இருக்குங்க.
ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒயரு அப்புறம் இந்த மரம்லாம் நிறையா இருக்குங்க. அதனால அது அப்படி போனால் 40 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்ம இப்போ கோயில்பட்டி போயிங்க ஹைவே போயிடுவோம். ஹைவேல போய் சாத்தூர்லேருந்து மறுபடியும் லெஃப்ட் கட் பண்ணி போயிடுவோம். இதில் போனால் ஒரு 20 கிலோமீட்டர் சுற்று வருங்க. அதனால் சரி இந்த ரூட்டில் போயிடலாம் அப்படின்ட்டு. அதேமாதிரிங்க வரும்போது பாண்டிச்சேரி டீசல் அடிக்க போனோம்லங்க, அதில் மொத்தம் 3 பம்ப் இருக்குங்க பார்டரில். தமிழ்நாடு அந்த பாண்டிச்சேரி பார்டரில் வந்துட்டு பாரத், ஹெச்பி, இந்தியன் ஆயில். அதில் வந்து இந்தியன் ஆயிலில் டீசல் கிடையாதுங்க. இந்த டிமாண்டு அப்புறம் பாரத் பம்பில் வண்டி ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் ஹெச்பியில் விட்டு அடிச்சுட்டு வந்தேங்க. அது இல்லாமல் இந்த நியூஸ்லலாம் பார்த்தேங்க, எல்லாம் பேரலு, சின்டெக்ஸ் டேங்க்கு, அப்புறம் இந்த தண்ணி கேன்லலாம் டீசல் பிடிச்சிட்ருக்காங்க பெட்ரோல் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப சேஃபே கிடையாது அந்த மாதிரி. அதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேங்க. இதில் வந்து நம்ம ஆளுங்க வடக்கன்ஸை வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு படி மேலே போய் நம்ம ஆளுங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பார்த்தேன். வாங்க இன்றைக்குள்ளே எப்படியோ ஒன்று ஏற்றி முடிக்கணும், பார்ப்போம். வெயில் பட்டை கிளப்புச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு லோடுமேன் அண்ணாங்களுக்கு வந்து ஏசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போட்டாச்சு. கூலிங் நல்லா தாங்க வருது. ஏன்னா ஆஃப் பண்ண செகண்டில் அப்படியே ஹீட் ஆயிருங்க. ஏன்னா நம்மளது வந்துட்டு நார்மல் கேபின் தானேங்க. கம்பெனி கேபின் அதோட மெத்தடே வேறு. இங்கே ஒரு அண்ணன் ஏசி போடுறதுக்கு எது இங்கே பாருங்கள், டாமி தலை தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்துங்க நம்ம 2 வண்டியும் தான் ஏற்றுறோம். 2 பேருமே ஒரே ஊருக்கு தாங்க ஏற்றுறோம். சத்தீஸ்கர், ராய்ப்பூர் தான் ஏற்றுறோம். நாம் வந்து 2 டெலிவரிங்க. நம்ம பக்கத்தில் இருக்க வண்டி வந்து ஒரு டெலிவரிங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பில்லு வராதுங்க. அதனால் அப்பாவை வந்து இந்த வண்டி ஏற்றி பில்லு வந்துருச்சுன்னா இந்த வண்டிக்கு அப்பாவை வந்து கிளம்ப சொல்லிடலாம். ஊருக்கு போயிட்டாருன்னா அப்புறம் நம்ம ஏற்றிட்டு பில்லு வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக போய்க்கலாங்க. நம்மகிட்ட பருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. இது வந்து இல்லை, இது காய்கறி மட்டும்தான் இல்லை. சரி போய்ட்டு இருந்தாங்க. இன்னும் வரையுமா பில்லு வராமல் இருக்குது. அவங்க குத்திட்டு போயிட்டாங்க என்கிட்ட. மட்டுங்க வாரி நான் மறுத்து பேசிக்கிறேன். சரி ஓகே. லோடு ஏற்றிட்டுங்க, நீட்டாக லாக் பண்ணியாச்சு. பில்லு வந்துட்டுங்க. சனிக்கிழமை நைட்டு வரல, ஞாயிற்றுக்கிழமை வரல, திங்கக்கிழமை இப்போ தாங்க வந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாம் வாங்க. மணி இப்போ 3:30 ஆகுதுங்க. 3:45 ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டுங்க போயிட்டு வண்டி வந்து கரூரில் போய் நிறுத்திக்கலாம். நாளைக்கு காலைல வந்துட்டுங்க ஸ்டேரிங் வீல் சேஞ்ச் பண்ணுவோம். லோடு ஏற்றிட்டுங்க இப்போ கொடரோடு டோல்கேட்டை தாண்டி நின்றுட்டுருக்கோம். இப்போ பார்த்தா தெரியுங்க, அந்த கப்பில் இந்த வீல் கிரீஸ் வந்து லீக் ஆகுதுங்க. இது வந்து பேக்கிங் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது 2 சைடுமே அப்படி தாங்க இருக்குது. அது 2ஐயும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டேரிங் வீலும் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு வண்டி வந்து ஃபுல்லாக அழுக்குங்க. இதெல்லாம் துடைக்கலான்னு தான் பார்த்தேன். இது துடைக்கிறதுக்கு நம்ம பேசாமல் வாட்டர் வாஷே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம் தங்கத்தை. அப்பா வந்துட்டுங்க ஊர்லேருந்து வந்துட்டுருக்காரு, திருச்செங்கோட்டிலேருந்து. நம்ம கரூர் வந்தாச்சுங்க சர்வீஸ் சென்டருக்கு. அப்பா வந்ததுக்கப்புறம் எல்லாம் என்னென்ன வேலை இருக்கோ ஒவ்வொன்றா எல்லாமே நம்ம மாற்றுவோம். ஸ்டேரிங் வீல் வந்துட்டுங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேக்கிங் 2 வந்து இருக்குங்க. இதையெல்லாம் மாற்றிட்டு போயிடலாம். வண்டி எடுத்து வரீங்களாங்க இப்போ? எடுத்து நேராக தான் ஃப்ரெண்ட்லேயே விட்டலாமா? அவர் ஃப்ரெண்ட்லேயே விடுங்க. ஆனால் அப்படியே ஃப்ரெண்ட்லேயே விட்டுறான்ல, ஃப்ரெண்ட்லேயே விட்டுறலாம்ல இருக்க மாதிரி. எப்படி இதில் வேணாமா கண்ணு? இதில் விட்டா அதான் பைப் ரிவர்ஸ் தான் விட முடியும். இதில் விட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் போய் இதில் ஃப்ரெண்டில் விட்டுறேன். ஏன்னா அந்த ஓரத்தில் விட்டுறது சிரமம். ஓகேண்ணா ஓகேண்ணா. அது அதே சைஸ் தான். அதே சைஸ் தான், அதே சைஸ் தான். எடுக்கிறாங்களா இல்லை அவங்க?
ஓரம் போடுறாரு. அப்போ இதுலேயே விட்டுட்டுமா? பா இதுலேயே விடுங்கப்பா, வேலை முடிஞ்சது. சரிங்க. லோடுங்கண்ணா, தீப்பெட்டி ராய்ப்பூருக்கு, சத்தீஸ்கருங்கண்ணா. 1 மாதம் ஆகாதுங்கண்ணா. போகிறதுக்கு இங்கே நாளைக்கு வண்டி எடுத்தோம்னா 2 நாளில் போயிடுவோம். இறக்கிறதுக்கு ஒரு 2 நாளுங்கண்ணா. ஃபஸ்ட்டு 17 டன் வருங்க. ஏற்றி விட்டானுங்க 17 டன். எடை போட பார்த்தா தெரியும். ஆமாம், வெயிட் அதிகமாக இருக்குமா இருக்குதா? என்னையோட சரிங்க. சரி, ரிவர்ஸ் சுத்தா கண்ணு. சரி சரி. ஆட்ப்ளூ எல்லாம் டிமாண்ட் ஆகி போயிட்டாங்க. ஆமாம், அதை அப்படி தான் சொன்னாங்க. இல்லை அந்த போர்னால. அதான் அதான். ஆமா. லெஃப்டா? ஏண்ணா லெஃப்ட்டுங்கப்பா. போமாங்கண்ணா. தீப்பெட்டி இன்னும் சரி, தீப்பெட்டி ஏற்றக்கூடாது. ஆமாம் தாங்க. பட்டாசு ஏற்றிக்கலாங்க. ஒரு 300 பொட்டி 350 பொட்டி ஏற்றிட்டு வேலை முடிஞ்சு போயிடும். இது வெயிட் 17 டன்னுக்கு மேலே தான் இருக்கும். 18க்கு மேலே இருக்காதுல்ல? 18 வராதுங்கப்பா, ஆனால் 17க்கு மேலே தான் இருக்கும். பட்டாசாக இருந்தால் 12-13 டன்னோட போயிருக்கு. அந்த வண்டிக்கு அதே வெயிட் தானே வந்திருக்கும்? அந்த வண்டிக்கு அதே வெயிட் தான். மொத்தம் எத்தனை பண்ணல? நம்மளுது 4800 சில்லற, அவன் 5300 சில்லற. அப்புறம் அது இன்னும் வெயிட் வரும்ல?